வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மரகத மலை படத்தின் திரை விமர்சனம். மரகத மலை படத்தில் சந்தோஷ் பிரதாப், தீப்ஷிகா, தம்பி ராமையா, ஜெகன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். மாஸ்டர் சஷானந்த் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். ஏனென்றால் இது குழந்தைகளை மையமாக கொண்ட ஒரு வித்தியாசமான படம். கலைக்கோ வர்மன், மஹித்ரா ஆகிய குழந்தை நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். PG முத்தையா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். SV முத்து கணேஷ் இசையமைத்திருக்கிறார். டேஞ்சர் மணி சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டிலே நடக்கிற கதையாக மரகத மலை அமைந்திருக்கிறது. அப்போதுள்ள ஒரு ஜமீன்தாரிடம் கோடிக்கணக்கான நகைகள் ஒரு புதையலில் இருக்கிறது. ஜமீன்தாரின் புதையலை கொள்ளையடிக்க கொள்ளைக்காரர்கள் போகிறார்கள். இதை தெரிந்து கொண்ட ஜமீன்தார் தன்னுடைய மகன், குழந்தையை மனைவியுடன் ஒரு காளி கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போது குடும்பம் பிரிகிறது. குடும்பம் ஒன்று சேர்ந்தார்களா, புதையல் கொள்ளையர்களிடமிருந்து மீட்கப்பட்டதா என்பதுதான் கதை. சந்தோஷ் பிரதாப் கதாநாயகனா நடித்திருக்கிறார். பாந்தமான முகம், நல்ல விறுவிறுப்பா சண்டை போடுறாரு. அதுல எந்த சந்தேகமே இல்லை. தர்ஷிதா இந்த படத்துல கதாநாயகன் நடிச்சிருக்காரு. புதுமுகம் என்று சொல்ல தேவையே இல்லை. அந்த அளவுக்கு திறம்பட நடித்திருக்கிறார். இந்த படத்துல குதிரைகள் மட்டும் இயல்பாக காட்டப்பட்டிருக்கு. மற்றபடி இதுல கிராபிக்ஸ்ல ஒரு அனகொண்டா தயாரிச்சு பிரமாதமா இருக்கு. அதாவது தமிழ் படத்துல இப்படி ஒரு அனகொண்டாவை நாம் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிரட்டி இருக்கிறார்கள் அந்த டெக்னிக்ல. அதில் பாராட்டியே ஆக வேண்டும். டிராகன் கம்ப்யூட்டர்ல உருவாக்கியிருக்காங்க. டிராகன் பிரமாதமா இருக்கு. அதாவது குழந்தைகள்லாம் ரசிக்கும்படியாக காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். குழந்தைகள்னா என்ன, நாமளும் குழந்தைகள் தான் ரசிக்கும் போது. அந்த அடிப்படையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த கிராபிக்ஸ் காட்சிகள் ரசிக்கும்படியாக இருக்கிறது. இந்த படத்தை புதுமுக இயக்குனர் லதா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார். ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரியே தெரியல. அட்டகாசப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் லதா. தம்பி ராமையா, ஜெகன் ஆகியோரும் தங்கள் பாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். சில இடங்களில் நம்மை கலகலப்பூட்டுகிறார்கள். இந்த படத்துல குழந்தைகளை மிக அருமையாக லதா இயக்குனர் வேலை வாங்கி இருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகிற படத்தை பார்க்கும்போது கண்களுக்கு இதமா இருக்கிறது. எப்பவுமே சண்டை, ஆக்ஷன் படம், காமெடி படம் இப்படியே பார்த்து சலித்து போன கண்களுக்கு குழந்தைகள் முக்கியமான படங்கள் நடிக்கும்போது நல்லா இருக்கு. புலி, மான், பயங்கர மிருகங்கள் எல்லாமே கிராபிக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைகளோடு சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான படம் மரகத மலை. பைல்வான் பார்வையில் மரகத மலைக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.